ரியோ ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்று தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார் சாக்ஷி மாலிக். அவரது வெற்றி குறித்து விளையாட்டு ரசிகர்களும் பொதுமக்களும் என்ன சொல்கிறார்கள் என்பது குறித்த தகவல்களை களத்திலிருந்து நாம் அறியலாம். முதலாவதாக சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் தீபா இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். தீபா, வெண்கல பதக்கம் வென்று சாக்ஷி மாலிக் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். இப்ப அவரோட வெற்றியை உங்கள் பக்கத்தில் இருக்கிற விளையாட்டு ரசிகர்கள், ஆர்வலர்கள், பொதுமக்கள் எல்லாம் எப்படி வெளிப்படுத்துறாங்க? தம்பி தமிழரசு, இன்றைய தினம்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரியோ ஒலிம்பிக் போட்டியில் மிக முக்கியமான நாள், ஏன் ஒலிம்பிக் வரலாற்றிலேயே முக்கியமான நாள் என்று சொல்லலாம். 58 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷி மாலிக் வெண்கலப் பதக்கத்தை பெற்று தந்துள்ளார். இதுவரை 12 நாட்கள் கடந்துவிட்ட நிலையிலும் இன்னும் பதக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு இந்திய ரசிகர்களோட, இந்திய வீராங்கனைகளோட ஏக்கத்தை இன்று சாக்ஷி மாலிக் பூர்த்தி செஞ்சிருக்கார். அதை வெகுவாக சிறப்பாகவே, அதிகாலை முதல் சிறப்பாகவே இந்திய ரசிகர்கள் சரி, சென்னை ரசிகர்களுக்கு அதிக அளவு கொண்டாடி வருகின்றனர். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான செய்திகள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்த அளவுக்கு இந்த பதக்கம் பெற்று தந்துள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்ககிட்ட நம்ம நேரடியாகவும் கேட்கலாம். சார் வணக்கம். இந்தியாவோட ரியோ ஒலிம்பிக் போட்டியில் முதல் வெண்கல பதக்கம் கிடைத்திருக்கிறது, முதல் பதக்கம் கிடைத்திருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம். ஏன்னா உமன் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது. எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இல்லை இந்தியா பொறுத்தவரை கிரிக்கெட் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இப்போ தான் மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு அவேர்னஸ் வருதுன்னு சொல்லிட்டு நல்லா தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதே போல் இந்த கவர்மெண்ட் நல்ல ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணி பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்போர்ட்ஸுக்கு. மற்ற ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் என்கரேஜாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது இப்போ வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்குது, ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. அடுத்ததாக நம்மளிடம் இன்னொரு நபரும் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க இந்த விளையாட்டில், அதாவது மல்யுத்தத்தில் நமக்கு பதக்கம் கிடைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? அதுவும் மகளிர் பிரிவில் நமக்கு பதக்கம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? போன தடவையும் நம்ம வின் பண்ணியிருந்தோம் மெடலில். ஸோ அதனால் நாங்கள் இந்த வாட்டி 2-3 மெடல் அதிகமாக எதிர்பார்த்தோம். இந்த வாட்டி மேடம் ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வி எக்ஸ்பெக்ட் மோர் ஸ்டில். அதே மாதிரியா பேட்மிண்டன் இன்றைக்கி இருக்குது, சிந்து மேடம் தான். ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஸ்ரீகாந்த் சார் லாஸ்ட் நேற்று விட்டுட்டார். பட் இந்த வாட்டி பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் அப் டு த மார்க். ஏன்னா எப்போவுமே நம்ம அந்தளவுக்கு குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் நிறைய மேட்சஸ் போனதில்லை. ஸோ இந்த வாட்டி நிறைய பேர் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்கோம். கொஞ்சம் இதில் தான் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் மோர். அண்ட் கவர்மெண்ட் ஆல்சோ ஷுட் சப்போர்ட் த பீப்புள். ஸோ எவ்ரி ஒன் ஒரு 10 பீப்புளை அடாப்ட் பண்ணி சைல்டை, ஸோ தே கேன் என்கரேஜ் ஃபார் த ஸ்போர்ட்ஸ். ஏன்னா எல்லாருமே பேரண்ட்ஸ் மட்டுமே பண்ணுறது ரொம்ப டஃப்பான விஷயம். தே ஹேவ் டு கோ ஃபார் த மோர் காம்படிஷன்ஸு. ஸோ எவ்ரி திங் தே ஆர் ஸ்பெண்டிங் ஃப்ரம் தர் பாக்கெட்டு. ஸோ ஒரு 10 ஃப்ரம் ஈச் ஸ்போர்ட். அப்போ ஸ்போர்ட் வில் கம் குட் இன் இந்தியா. அதே மாதிரியா ஸ்கூல் ஷுட் ஆல்சோ சப்போர்ட் த சில்ட்ரன். தே ஷுட் என்கரேஜ் தம் டு டேக் ஒன் ஸ்போர்ட் ஃபார் எவ்ரி சைல்டு. அந்த மாதிரி இருந்ததுன்னா வி வில் கம் டு த ஒலிம்பிக்ஸ் வித் நம்பர் 2, 3 கூடிய சீக்கிரம் வந்துடும். பட் இட் ஷுட் பி மேட் மேண்டேட்ரி ஃபார் எவ்ரி சில்ட்ரன் டு ஒன் ஸ்போர்ட் கண்டிப்பாக எடுத்தாகணும். எய்தர் இட் மைட் பி செஸ் ஆர் எவ்ரி திங். இப்போ சாக்ஷி மாலிக் வின் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியாவில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு விழிப்புணர்வு வரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ரெஸ்லிங் துறையில் ஆல்ரெடி வி வர் அப்கமிங். அண்ட் ஜிம்னாஸ்டிக்ஸ் தீபிகா ஹஸ் டன் தட். அண்ட் ஒன்ஸ் அகேன் சிந்து, பேட்மிண்டன் வி ஆர் தேர் அப்கமிங் தான் ஆல்மோஸ்ட். ஸோ அதர் ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ பிக்கிங் அப். Swimming we are going to come up. Already we have top swimmers who have participated in the Olympics. Still a long way to go. But எல்லாமே மைக்ரோ செகண்ட்ஸில் போகிறதுனால இட் இஸ் அந்த நேரத்தில் வாட் வி ஆர் கோயிங் டு டூ அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆர் ஹெல்பிங் த சில்ட்ரன் அவுட். பட் கவர்மெண்ட் ஆல்சோ ஷுட் சப்போர்ட் தெம். தட்ஸ் த திங். தம்பி தமிழரசு, இவர் சொன்னது போல் அதிக அளவிலான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 12 நாட்களுக்கு பிறகு இது கிடைத்துள்ள இந்த தங்கப்பதக்கம் நிச்சயமாக ஒலிம்பிக் வரலாற்றில் இந்தியாவில் ஒரு பெரிய இடத்திற்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அதே போல் மற்றொரு நபரும் இருக்கிறார் நம்மிடம் பேசுவதற்காக. அதாவது கிட்டத்தட்ட 12 நாட்களுக்கு பிறகு இந்த பதக்கம் கிடைத்திருக்குது நமக்கு. அதுவரை கடுமையான விமர்சனங்கள் இந்தியா மேலே பூத்தப்பட்டது. அப்படி இருக்கும் அந்த நிலைமையில் வீராங்கனைகளோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இந்த மாதிரியான விமர்சனங்கள் தேவையா அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. இது மாதிரியான விமர்சனங்கள் தேவையற்றது. ஏன்னா அவங்க உழைப்பால் உயர்ந்து தான் 118 பேர் அங்கே ஒலிம்பிக்கு போயிருக்கிறாங்க. அவங்க காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தூக்கம் இல்லாமல் செய்யுது. இது நம்ம இப்போ இந்தியாவில் இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிறோம் பதக்கம்லாம் வாங்கணுன்றது. அவங்களுடைய தாழ்த்திலாம் பேசாமல் அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு நம்மளால் உதவி செய்ய முடிஞ்சால் நல்லா செய்து அவங்கள ஊக்குவிக்கிறோமே தவிர நம்ம அவங்கள தரம் குறைவாக பேசக்கூடாது.
அது இதுக்கப்புறம் மல்யுத்த போட்டியை பொறுத்தளவும் சரி, இல்லை மற்ற விளையாட்டு போட்டிகளும் பொறுத்தளவும் சரி, எந்த மாதிரியான உள்கட்டமைப்பு வசதிகள் இருக்குது, எதுவும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எனக்கு கண்டிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே வந்து இந்தியாவில் பொறுத்தவரை அந்தளவு சரியில்லை மேடம். மற்ற கண்ட்ரியை ஒப்பிடும்போது இது நல்லா வளர்ச்சி அடையணும். ஏன்னா இப்போ தான் வந்து மற்ற ஸ்போர்ட்ஸோட அவேர்னஸே தெரிய ஆரம்பிச்சிருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் அவங்களுக்கு போதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால, அவங்களுக்கு வந்து வசதி இல்லாதனால வந்து எதுவும் அச்சீவ் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிட்ட தான் போய் நெருக்கத்தில் தான் விடுறாங்க. ஸோ எல்லாம் அவங்களோட உழைப்பு தான். இது கவர்மெண்ட்டும் கொஞ்சம் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. நாங்கள் பாருங்கள், காலையில் வந்து பேரண்ட்ஸ் தான் வரோம். காலையில் 6 மணிக்கு வந்து பசங்களை விட்டுட்டு போகிறோம். அவங்களும் நல்லா உழைக்கிறாங்க. பட் கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு நத்திங். ஸோ இது வந்து அவங்க கவர்மெண்ட்டு கொஞ்சம் பார்த்து செஞ்சாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாக்ஷி மாலிக் நிறைய பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் டு சாக்ஷி மாலிக். தம்பி தமிழரசு, இந்த சாக்ஷி மாலிக்கோட வெற்றிக்கு பின்னர் வந்து இன்னும் அதிகப்படியான பதக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த காரணத்துக்கு கொண்டு வீராங்கனைகள் வந்து பதக்கம் பெறவில்லை அப்படிங்கிற வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி எதுவும், அதாவது கடுமையான விமர்சனங்கள் வேண்டாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அதே போல ஒரு மாற்றம், இந்த பதக்கத்துக்கு பிறகு இந்தியாவில் விளையாட்டுத்துறையில் அதிகப்படியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் இந்த ரசிகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக தீபா, ரியோ ஒலிம்பிக் போட்டியில இந்தியா தன்னுடைய முதல் பதக்கத்தை வென்றிருக்கு. இது குறித்து தங்களின் தற்போதைய கள தகவல்களுக்கு நன்றி.